சப்பா, உப்புக்கு சப்பான்னு ஒரு வீக்கெண்ட் ஷோல சொல்லியிருப்பாரு. உங்கள ஆமா. இந்த பிக் பாஸ் 9ல இருந்து எடுத்துட்டா, மிச்சம் இருக்கிற எல்லாருமே வந்து எங்களுக்கு வந்து எல்லாம் எப்படி தெரிஞ்சாங்கன்னா, உப்புக்கு சப்பா. அது வந்து வெளிய வந்ததுக்கு அப்புறமுமே வந்து தெரிஞ்சது. புரியுது. அவங்களோட இன்டர்வியூவா இருக்கட்டும், இல்ல அவங்களோட ஒரு பாட்காஸ்ட்டா இருக்கட்டும், எல்லாம் இருக்கட்டும். யூ ஆர் த டாபிக், யூ ஆர் த தம்ப்நெயில் அப்படிங்கும்போது, "ஏய் இத விட்டா உங்களுக்கு வேற கன்டென்ட்டே இல்லையாடா?" அப்படிங்கிற மாரி தான் ஆ இருந்துச்சு. அண்ட் டாம் சொன்ன மாரி நான் போய் ட்வீட்ல வந்து எல்லாரும் சண்டை போடுறது அதெல்லாம் இருக்கட்டும். தேர் வாஸ் அ குரூப் ஆஃப் 100 மெம்பர்ஸ் ஒரு குரூப் இருந்தது. தட் இஸ் ஆல்ரெடி சொன்ன மாரி பாரு ஸ்குவாடு. ஒரு சின்ன ட்வீட் யாரு உங்கள பத்தி தப்பா போட்டாலும், வர்ற ஒவ்வொரு ஃபால்ஸ் நரேட்டிவ்க்கும் அவங்க எல்லாருமே போய் வந்து டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. "இங்க பாருங்க இப்படி போட்டுருக்காங்க. இது ஃபால்ஸ் நரேட்டிவ். இங்க இந்த ஸ்பேஸ்ல இப்படி பேசுறாங்க, அத பேசுறாங்க." அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து உங்களுக்காக வந்து சண்டை போட்டுருக்காங்க. அண்ட் நீங்க வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து அந்த திரும்ப மென்ஷன் பண்ணணும்னு நினைக்க வேண்டாம். அந்த கார் டாஸ்க் வந்து இல்ல என் சைடும் அந்த மிஸ்டேக் இருக்கு அப்படிங்கிறத ஒரு இடத்துல வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க. தட் ஷோஸ் யுவர் ஜென்யூனிட்டி. பட் இந்த விஷயமும் சொல்லப்பட்டிருக்கு. இஃப் யூ ஆர் ஃபீலிங் கில்ட்டி ஃபார் தட் ஆக்ஷன், ஐ வில் சே தட் டோன்ட் ஃபீல் அப்படிங்கிறது தான் அது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா, தட்ஸ் எ கேம். அந்த ஓகே. கேம்ல நீங்க மட்டும் அந்த ஆக்ரோஷமா அது விளையாடல. அந்த கேம்ல எல்லாருமே எல்லா இடத்துலயுமே அத விளையாண்டுருக்காங்க. அது சித்தரிக்கப்பட்ட விதமும், அத மத்தவங்க வந்து அத யூஸ் பண்ணிக்கிட்ட விதமும் தாமே தவிர, எங்கேயோ ஒரு இடத்துல உங்களுக்கு அந்த அந்த அதனால அந்த ஒரு கில்ட்டி ஃபீல் இருக்கு அப்டின்னா, அது தயவு செஞ்சு வேணாம். பிகாஸ் யூ ஹேவ் பிளேட் அ வெரி ஸ்போர்ட்டிவ் கேம், ஒபினியேட்டட் கேம் அண்ட் ஸ்ட்ராங் கேம், ரா அண்ட் ரியல் கேம் அப்டிங்கிறது உங்ககிட்ட நான் சொல்ல கடமைப்பட்டுருக்கேன். தேங்க் யூ மேஜிக். எனக்கு நீங்க சொல்ற விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கனெக்ட் ஆகுது. ஏன்னா நமக்கு உள்ளூர வந்து சரி ஓகே ஏதோ ஒரு தவறு செஞ்சுட்டோமோ அப்படிங்கிற அந்த ஒரு உணர்ச்சியும் இருக்கும் அல்லவா? ஸோ அதனால தான் வந்து ஐ ஃபீல் சாரி. பட் அட் த சேம் டைம் எண்ட் ஆஃப் த டே ஐ யா இட் இஸ் வாட் இட் இஸ் அப்படிங்கிறதும் எனக்கு வந்து புரியுது. ஸோ யா நீங்க சொல்றது எனக்கு ஐ கேன் டோட்டலி கனெக்ட். தேங்க் யூ பாரு. நான் கீழ போய்க்கிறேன். ஏன்னா நெறைய ஸ்பீக்கர்ஸ் வந்து இருக்காங்க. ஐ நோ பிகாஸ் சோ மெனி ஆஃப் தெம் ஆர் வெயிட்டிங். தேங்க் யூ, தேங்க் யூ. தேங்க் யூ மேஜிக். தேங்க் யூ டாம். எஸ். அடுத்து வந்து உமாமா. உமாமா இஸ் ஆன் த வே ஃப்ரம் யுஎஸ். ஓகே. உமாமா இஸ் a டாக்டர். வாவ்! யுஎஸ் யாரு? உமா அவர்கள். இவங்க அந்த ஓகே. எஸ் உமா. சொல்லுங்க. அவங்களும் உங்களுக்காக ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க. ரொம்ப கருத்தியலா பேசுவாங்க. அவங்க வந்து ஆக்சுவலி 60 பிளஸ்லலாம் இருக்காங்கல்ல. எல்லாரும் சொல்லுவாங்க எல்லாரும் பூமர்ஸ் அப்படின்னு. பட் அவங்க தான் இந்த ஷோல வந்து ராக் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இங்க ஒருத்தவங்க இல்ல ராஜின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து சிகாகோல இருக்கக்கூடிய பாருவின் ஆர்மிக்கு வந்து ஹெட் ராஜி. சிகாகோ. இப்போ அவங்க லண்டன் டு யுஎஸ் வந்து ஃப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களால பேச முடியல. ப்ளீஸ் பாருட்ட சொல்லிருங்க அப்படின்னு சொன்னாங்க. ராஜிக்கு மட்டும் ஒரு ஹாய் சொல்லிடுங்க. ஹலோ ராஜி, சிகாகோ ராஜியா, தேங்க்யூ. எனக்காக கருத்தியலா பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இப்போ மேஜிக் வந்து பேசுனாங்க இல்லையா, எந்த இடத்துலையுமே நீங்க அப்படி ஃபீல் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எல்லாமே உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வந்து நான் கேட்கும்போது வந்து என்னுடைய மனசுக்குள்ள ஒரு 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 ஐடியாலஜி இருக்குல்ல, அதோட அது வாய்ஸ் பிரேக் உங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்கு. ஏய் இதனாலதான்ப்பா இந்த கேமா பார்த்து அந்த இடத்துல ஒரு வார்த்தைகள் வரும்போது அவங்க அப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் நீங்க நீங்க எப்படிடா நம்ம நினைக்கிறத இப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படி ஆக்சுவலி வாய்ஸ் பிரேக் பெரிய ஹாய். வரும். இப்ப கேக்குதாடா? இப்ப கேக்குது. எஸ் எஸ். உமாமா பேச வச்சிடலாமா? அதான் நம் எஸ் உமாமா. தேங்க்யூ டாம். ஹாய் பாரு. வணக்கம் உமாமா. நான் வந்து அம்மான்னுலாம் சொல்லாதீங்க. டாம் வந்து 60 பிளஸ் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. ஐ லவ் த வே யூ பிளேட் த கேம். நானும் ஒன் ஆஃப் யுவர் ஓவர்சீஸ் என்ன சொல்றது அட்மைரர்ஸ். I love the way you carried yourselves in the show. Positive, negative எது இருந்தாலும் you were so real. ரொம்ப நல்லா இருந்தது. அந்த போல்ட்னஸ் அந்த என்ன சொல்றது you were true to yourselves. அது ரொம்ப பிடிச்சது. தப்பு பண்ணா சரி இது தப்பு பரவாயில்ல சரி நான் அப்படியா சரி நான் மாத்திக்கிறேன் அப்படின்னு. ஐ அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் அ ஷோ
and I feel that you were wrongly guided from outside. I mean, when you were inside in the show. ஸோ அதனால வந்து இது உங்களுக்கு புரிஞ்ச அளவுக்கு நீங்க மாத்திக்கிட்டு இது பண்ணீங்க. பட் ஐ ஃபீல் வாட் எவர் யூ டிட் வாஸ் கரெக்ட். ஓகே. ஸோ அதனால எத பத்தியும் வந்து வரி பண்ண வேண்டாம். யூ டிட்ன்ட் டூ எனிதிங் ராங் தேர். கரெக்ட் கரெக்ட் அதனால கரெக்ட் ரொம்ப வந்து கஷ்டம்லாம் பட வேண்டாம். இந்த மாதிரி என்ன சொல்றது, நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், நான் திருத்திக்கிறேன். இட் வாஸ் வெரி நைஸ் டு see that you apologized. அது வந்து அது ஹலோ மத்தவங்களுக்காக சரி அவங்க ஹலோ அப்படி ஃபீல் யா பண்ணிட்டாங்க. கேட்கலையா? இப்போ கேக்குதா பாரு? இப்போ கேக்குது. எஸ் ஓகே ஓகே, எஸ் மேபி இப்போ கேக்குது. பக்னு நினைக்கிறேன். ரிப்போர்ட் அடிப்பாங்க பாரு, டாம் தெரியுமா இல்லையா? ஓ டாம் நான் அதெல்லாம் பேசுறது வேற நடக்கும். கேக்குதா டாம்? எனக்கு கேக்குது. பாருக்கு தான் போல. கேக்குது. அதான் மத்தவங்க வந்து சரி யூ அப்பாலஜைஸ், அதுவும் ஒரு நல்ல விஷயம்தான். ஏன்னா வந்து அவங்க ஏதாவது ஹர்ட் ஆயிருந்தாங்கன்னா அதுக்கு அப்படின்ட்டு. பட் பிலீவ் மீ, யூ டிடன்ட் டூ எனிதிங் ராங். வாட் எவர் யூ தேங்க்யூமா. டிட் வாஸ் ஸோ யூ ஆக்சுவலி ஃபர்காட் தட் இட் இஸ் அங்க உள்ள இருக்கும் அப்படின்னு. யூ ரியலி லிவ் தேர். ஆக்சுவலா அதானே ஷோ. ஆக்ட் ஆமா பண்ணல அதுதானே அங்க ரியாலிட்டி. போயிட்டு. ம் அதனால வந்து அது அது ரொம்ப பிடிச்சது. அண்ட் ஐ லைக் யுவர் ஸ்ட்ரென்த். அண்ட் நான் எப்பவுமே இந்த ஸ்பேஸ்ல சொல்ற மாதிரி என் பொண்ணு வந்து இந்த அளவுக்கு ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த்தோட இருக்கணும் அப்படின்ட்டு எப்பவுமே நான் யோசிப்பேன். அண்ட் ஐம் என்ன சொல்றது, உங்க அம்மா அப்பா ரொம்ப நல்லா வளர்த்துருக்காங்க. ஸோ டோன்ட் தேங்க்யூ. பிலீவ் வாட் ஆல் தீஸ் அதர் பீப்புள் சே. பொம்பளைங்க வந்து என்ன சொல்றது, கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தா இந்த உலகம் ஏத்துக்காது. ஐ நோ யூ ஆமா டாக் அபவுட் ஆல் தட் இன் யுவர் ஐ மீன் யூடியூப்ல எல்லாம் பார்த்தேன். பட் இப்ப அந்த ரவி, ஒரு ஃபேட்மேன் ரவி சொன்ன மாதிரி, யூ டோன்ட் ஹேவ் டு ரிப்ளை டு யுவர் ஹேட்டர்ஸ். Just let கரெக்ட். it be. You be yourselves. You concentrate on all your positives and just go on. நம்ம வந்து மத்தவங்களுக்கு வந்து பதில் சொல்லிட்டு இருக்க தேவையே இல்ல. ஹேட் ஆமா பண்றவங்க பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனா எல்லாரும் இந்த ஸ்பேஸ் பொறுத்தவரைக்கும் நான் இங்க மட்டும் தான் நான் பேசியிருக்கேன். ரொம்ப பாசிட்டிவா, ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப லவ்வோட தான் இருக்காங்க எல்லாரும் உங்க மேல. ஸோ பி யுவர்செல்வ்ஸ். I wish you a very bright future and a very happy and a healthy life. Thank தேங்க்யூ you, Tom. தேங்க்யூ உமாமா. எஸ் தேங்க்யூ ஸோ மச். எனக்கு எனக்கு இவங்க இவ்வளோ நிறுத்தி நிதானமாக வந்து சொல்லும்போது எனக்கு எங்கள் அம்மா எனக்கு கைட் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரியே இருக்கு. அவங்களுடைய வார்த்தைகள் வந்து கேட்கும்போது அவ்வளோ பொறுமையாக யூ டென்ட் டூ எனிதிங் ராங் அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் நிஜமாலே ரொம்ப ஹீல் ஆகுது டாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆர்கனைசிங் திஸ். ரொம்ப ஹீல் ஆகுது மனசு. எஸ் தேங்க்யூ உமாமா. ஆக்சுவலி பாரு, நீங்க கீது ஐ மீன் சீசன் முடிஞ்ச அந்த கையோட வந்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அட்லீஸ்ட் ஒரு ம் ம் 2000 பேர்த்துக்கு மேல இங்க இருந்திருப்பாங்க. இன்னமும் ம் உங்களுக்கு ம் அதிக லவ் கிடைச்சிருக்கும். விட்டிருந்தா எல்லாரும் அழுதுருப்பாங்க. 1 மாசம் ஆயிடுச்சுல்ல. பட் ஸ்டில் ஈவன் ஆஃப்டர் 1 மந்த் we are really proud, no? Still we are having almost 1000 plus in the speaker in ஸ்பேஸ்ல இருக்காங்கன்றதே வந்து இட்ஸ் ஒன்லி ஃபார் யூ, நாட் ஃபார் எனிஒன் எல்ஸ். கரெக்ட் 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 இல்ல. யா 1 மந்த் கழிச்சு வர தேங்க்யூ. மாட்டாங்க பாரு. பட் ஆ வந்திருக்காங்கன்றது வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி ஒன்லி ஃபார் யூ. தே வாண்ட் டு லிசன் ஹவ் யூ ஆர், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க லைஃப்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஆர் யூ ஓகே அப்படின்றத செக் பண்றதுக்காக தான் இவங்க எல்லாரும் வந்திருக்காங்கன்னு நான் நம்புறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். கரெக்ட். அண்ட் ஆல்சோ இவ்வளோ மாசம் கழிச்சு நம்ம பேசுறோன்றப்போ, அவங்க அந்த இமோஷன்ஸ அதே மாதிரி அவங்க டெலிவர் பண்றாங்க. அப்ப அவங்க எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ் அவங்க எந்த அளவுக்கு அவங்க மனசுல பதிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம அங்க வாழ்ந்துட்டோம். நான் இப்போ வரைக்கும் வந்து ஷோ பார்க்கல. ஸோ அப்ப ஷோ பார்க்காதப்போ வந்து எனக்கே எனக்கே மறந்துருச்சு நான் என்னென்ன பண்ணேன், ஏது பண்ணேன், எப்படி ரியாக்ட் பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ ஆனா நீங்க அப்படி கிடையாதுல்ல. உங்களுக்கு தான் யார் யாரு என்னென்ன பேசியிருப்பாங்க, நான் என்ன பேசியிருக்கேன் எல்லாமே நீங்க நோட் பண்ணியிருப்பீங்க. அதனால ஐ திங்க் ஐ ஹேவ் லிவ்ட் இன் யுவர் மெமரீஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தேங்க்யூ ஸோ மச் உமாமா. தேங்க்யூ மாமா. நெக்ஸ்ட் இட்ஸ் ஆக்சுவலி மாஸ்டர். ம் எங்க போனாரு மாஸ்டர்? எங்க ஸ்பீக்கர்? எனக்கு ஒரே ஒரு செகண்ட் பாரு. மாஸ்டர் வந்து ஆக்சுவலி பாரு, நான் வந்து எல்லா டைமும் ஸ்பேஸ் போடுவேன். கன்சிடர் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி, ஏதாவது என்னால் போட முடியல அப்படின்னா
மாஸ்டர் வந்து தனியா கடைய போட்டு உட்காந்துருவாரு. வாங்க இன்னைக்கு எப்படி பண்ணலாம்? இதெல்லாம் உள்ள நடந்திருக்கு பாருங்க பகல் டைம்ல. இதெல்லாம் வந்து யாரும் அட்ரஸ் பண்ணல. இதுக்கு போடுங்க. எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. ட்வீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் வில் பி சிட்டிங். மாஸ்டர் இஸ் ஃப்ரம் கொலம்போ. அவரும் உங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஈவன் இந்த ட்ரெண்டிங்ல எல்லாத்துலயுமே இட்ஸ் லைக் மை செல்ஃப் மாஸ்டர் மேஜிக் தான் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த டைம் வி வில் கனெக்ட். ஹி வாஸ் அ பிக் சப்போர்ட் ஃபார் யூ. மேபி அவருக்கு பக் இஷ்யூன்னு நினைக்கிறேன். அவர் திரும்ப வந்தாருன்னா வந்து ஐ ஜஸ்ட் மேக் ஹிம் டு டாக். அது வரைக்கும் விராட் பேசுறோம். விராட் இஸ் ஃப்ரம் த எடிட்டர்ஸ் டீம். விராட் ஓ சரி, சூப்பர். ஹாய் விராட். என்ன எல்லாத்துக்கும் பக்கா? ஹாய் ஓ பாரு. பேச வந்துட்டாப்ல விராட் அவர்களே. டிகே விராட் எப்படி இருக்கீங்க? கால் மீ தினேஷ். ஹாய் தினேஷ் அவர்களே, நல்லா இருக்கீங்களா? நான் இருக்கேன் பாரு, நீங்க? நான் சூப்பரா இருக்கேன். எஸ், கமிங் பேக் டு நார்மல்சி. ஐ காட் யுவர் நம்பர் பட் ரீச் பண்ண முடியல. முன்னாடியே கேட்கலையே இப்போ. கேட்கலையா? கேட்கலையா? ஹலோ தினேஷ் வந்து ஒரு பயங்கரமான இப்போ வருது, இப்போ வருது. இன்ட்ரோவர்ட். அவர் அதான் இப்போ வருது. விராட் நீங்க அப்படியே ஒரு ஸ்ட்ரெச்சா பேசுங்க, எனக்கு இப்ப கேக்குது. யா அடிபலா? ஹலோ. எஸ் 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 போங்க. ஆனா எடிட்ஸ்லாம் நிறைய பண்ணியிருக்கோம் பாரு உங்களுக்கு. நானு பிளஸ் தீனா ஜெகன், அவரு விராட் கார்த்திக்னு ஒருத்தர் இருக்காரு. ஹலோ. ஆமா, அந்த தீனா ஜெகன் அவங்க இதெல்லாம் நான் பாத்திருக்கேன். இன்ஸ்டால கூட வந்து வரும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா? யா எஸ், தேங்க்யூ. ஏன்னா நம்ம இந்த மீடியால இருக்கும்போது எடிட்டர்ஸ் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா ஒரு விஷயத்த வந்து செதுக்குறதே வந்து எடிட்டர்ஸ் தான். ஸோ அதனால நீங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஆர்கானிக்கா உள்ள வந்து பல விஷயங்களை எடுத்து அதை ட்ரெண்ட் பண்ணதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி விராட். உங்களுக்கு எப்படி இருந்தது ஒரு விஷயங்கள் எடிட் பண்ணும்போது? ஏன்னா கண்டென்ட்டை வந்து எப்படி வேணாலும் காட்டலாம் இல்லையா? ஸோ யூ கைஸ் ஆர் ஆக்சுவல் டெக்னீஷியன்ஸ்ல. ஸோ ஹவ் வாஸ் த ஹோல்? நான் தான் உங்கள்கிட்ட கேட்கணும், எப்படி உங்களுக்கு இருந்தது ஒவ்வொரு விஷயத்தை கட் பண்ணும்போது? ஆக்சுவலி ஒவ்வொரு சாங்கும் நாங்க சூஸ் பண்ணுவோம், அதுக்கு ஏத்த மாதிரியான கண்டென்ட்டும் உங்கள்ட்ட இருந்து வரும். அது நாங்க நினைப்போம், கரெக்டா அந்த கண்டென்ட் வந்து உங்கள்ட்ட இருந்து இந்த ப்ரோமோ உங்களுக்கு கரெக்டா வர்றது, அதெல்லாம் அப்படியே செட் ஆகிடுச்சு அப்படியே பண்றது. ஓகே ஓகே. அந்த அருந்ததி எடிட் பாத்தீங்களா? ஒரு ஆமா, அந்த ராணியா திரும்ப வழியில வருவோம் அப்படிங்கிற மாதிரி இல்ல? அதுதான். பார்த்தேன். அது அந்த ஊரும் பாரு இப்ப ஸ்பேஸ் போயிட்டு இருக்கும்போது மெசேஜ், டாம் அந்த அருந்ததி எடிட் பார்த்தாங்களான்னு கேளுங்க. ஐயோ வந்து நீயே பேசியா? ரொம்ப ட்ரெண்ட் ஆயிடுச்சு பாரு அந்த அருந்ததி. எதுல? டிக்டாக்லயா? ஓ மை காட். அருந்ததி அந்த இது பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த ஊரார் ஒதுக்கி வச்ச அது டாம் போட்டிருந்த அந்த இது பார்த்தேன். அதெல்லாம் நான் வெளியில வந்தோடனே பார்த்தது அந்த பாட்டு தான். அந்த நான் அடிபட்டு வந்தோடனே அந்த இதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ எனக்கு அப்படியே ஒரு நிமிஷம் பக்குன்னு ஆயிடுச்சு. வா இப்படிலாம் இருந்ததான்ட்டு. அருந்ததி அந்த இதெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் செம்ம. அந்த தனியா நான் வெளியில நின்னுட்டு இருப்பேனே அந்த கேட்டு பக்கத்துல, அந்த இடத்துல போட்டிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்டா? பயங்கரமா சிங்க் ஆயிடுச்சு. என்னமா? யாரு பயங்கரமா? அவரும் ஓகே ஓகே. சொல்லுங்க டாம். இல்ல அவ்வளவுதான். நீங்க பேசுங்க டிகே, நீங்க பேசுங்க. டிகே 80 பேர் ரெக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்க. டிகே நீங்க இவ்வளவு ஸ்லோ மோஷன்ல பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க, கீழ இருக்கவங்க என்ன கல்ல விட்டு எறிவாங்க. சாரி டாடா பாய் சொல்லிட்டு பாரு கிட்ட. ஓகே, இல்ல இது ஒண்ணே ஒன்று மட்டும் பேசிக்கிறேன். இல்ல பாரு, இந்த கமருதீன் கூட உங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் அது ஆரம்பத்துல நான் அப்போஸ் பண்ணேன். ஆக்சுவலி டு பி ஃப்ராங்க், எனக்கு இது பிடிக்கல. ரொம்ப உங்க மேல கோவம்லாம் வந்தது எனக்கு அப்போ. தென் நான் அப்புறம் ரியலைஸ் பண்ணிட்டேன் நான், ஓகே தட்ஸ் ஹர் சாய்ஸ். நம்ம வந்து ரிலேஷன்ஷிப்பை வந்து கேமுக்குள்ள இது பண்ணக்கூடாது. கேமுக்காக நம்ம பாரு ஃபேன் ஆனோம், ஸோ நம்ம அதுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் ஃபேன் ஸ்பேஸ்லாம் போய் நான் ஃபைட் பண்ணேன் உங்களுக்காக. ஓ மை காட். பண்ணிட்டு அன்னைக்கு நைட்டே ஸ்கூப்க்கு வந்து டாம் சொல்றாங்க, இது மாதிரி இந்த கார் இன்சிடென்ட் ஸ்கூப் சொல்றாங்க, ஸ்கூப் அப்டேட்டு.
அப்புறம் சொல்லுங்க பார்த்தா சொல்லுங்க விராத், அப்படியே நீங்க ஃபாலோவா பேசுங்க. நான் நடு நெக்ஸ்ட் நடுல இன்டரப்ட் பண்ணல. யா. ஓகே நெக்ஸ்ட் டே வந்து அந்த ரெட் கார்டு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டு. நான் வந்து என்னையவே ஒரு இதா நினைச்சுக்கிட்டேன். நம்ம ஒரு இது என்ன சொல்றது பேட் லக்கோ, நம்ம சப்போர்ட் பண்ற யாருமே இப்படி இருக்கு. இப்போ ப்ரீவியஸ் இயர் வந்து ஜாக்லின், இந்த இயர் நீங்க. மோரோவர் நான் ஒரு ஆர்சிபி ஃபேன். அது வந்து இப்பதான் அந்த டைட்டில் வின் பண்ணது. நம்ம ஒரு பேட் லக்கோ அப்படின்ற ஒரு தாட் எனக்குள்ள வந்தது. அப்புறம் கரியர்ல நீங்க சக்சஸ் ஆவீங்க. உங்களை பிக் ஸ்கிரீன்ல எல்லாம் பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. நீங்க வரணும் கன்ஃபார்ம். கண்டிப்பா. ஐயோ! நீங்க முதல்ல இந்த பேட் லக்கு, குட் லக்கு அதெல்லாம் விட்டுருங்க. நம்மளுடைய உழைப்ப போட்டோம்னா, தானா அதுக்கான சக்சஸ் வந்து நம்மள தேடி வரும். அதனால இங்க இங்க வந்து வி ஜஸ்ட் ஹேவ் டு அக்செப்ட் த ரியாலிட்டி அவ்வளோதான். எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் அ ஷோ. ஷோல ஒரு டெசிஷன் எடுக்குறாங்க. அவ்வளோதான். பட் தென் வந்து சி ஹிஸ்ட்ரி வில் பி மேட் ஒன்லி பை பவர்ஃபுல் பீப்பிள் இல்லைங்களா? ஸோ அப்ப அப்படி இருக்கும்போது வந்து நம்மளுடைய ஜேர்னி வந்து ஜேர்னி ஒன்லி மேட்டர்ஸ். டெஸ்டினேஷன் இஸ் நாட் த பாயிண்ட். ஸோ டெஸ்டினேஷன் வந்து இட்ஸ் ஓகே. பட் ஆனா நீ எப்படி அந்த பாதையில வந்து போறன்றதான விஷயம். ஐ ஹேட் அ வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் லைஃப். இந்த அதுதானே வந்து முக்கியம். எண்ட் ஆஃப் த டே நான் அந்த 50 லட்சமோ இல்ல வந்து அந்த காரோ எப்படியோ வந்து வி நோ த ஷோ ஃபார்மேட் இல்லையா? நம்மள டைட்டில் வின்னர் ஆக்குவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் ஆனா நம்ம வி வில் பி ஒன் ஆஃப் த கீ பிளேயர்ஸ். கரெக்ட்டுங்களா? ஸோ அப்போ அதனுடைய இம்பேக்ட் வந்து மக்கள் கிட்ட எப்படி இருக்கு? அதுக்கான ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது? அத வந்து நம்ம மைண்ட்ல ஏத்திட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங் த ட்ரூ ஹார்ட்ஸ். அதுதான் வந்து முக்கியம். ஸோ ட்ரூ ஹார்ட்ஸ் வந்து நீங்க சப்போர்ட் பண்ணியிருக்கீங்கன்றது தெரியுது இது மூலியமா. ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன் பாரு. இதான யோ எல்லாம் நீ டிகே. வந்து ஒன்னே ஒண்ணு டாம் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகே சொல்லுங்க சொல்லுங்க. இது மாதிரி நிறைய பேர் எனக்கு கமெண்ட் போட்டிருந்தாங்க. உனக்கு பாரு மாதிரி ஒய்ஃப் கிடைக்கணும், நான் வேண்டிக்கிறேன் அப்படின்ட்டு. இந்த ஷிப்பர்ஸ் எல்லாம் வந்து நிறைய வீடியோஸ் போட்டாங்க. அதெல்லாம் நான் ரொம்ப லைக் பண்ணுவேன். அப்போ நானும் ஒரு ஷிப்பரா தான் இருந்தேன். அப்போ வந்து நான் ஒரு இது பார்த்தேன் வீடியோல வந்து நீங்க வந்து கமருதீன் வந்து சபரி அம்மா வரும்போது ஒரு மாதிரி ஏக்கமா பாப்பாரு. அப்போ நீங்க அதை இது பண்ணி சொல்லியிருந்தீங்க சபரி கிட்ட. அதை வந்து நான் பார்த்து நான் ரொம்ப அதுல மெல்ட்டே ஆயிட்டேன் நீங்க அப்படி சொல்லும் போது. அப்ப நான் ஒரு ட்வீட்டே போட்டேன், எனக்கு பாரு மாதிரி ஒய்ஃப் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி நான் ஒரு ட்வீட் போட்டேன். அது நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ விராத். ஐ மீன் டிகே. எனக்கு என்னன்னா நிறைய பேர் அதை வந்து பாரு மாதிரி உனக்கு ஒரு ஒய்ஃப் கிடைக்கணும் அப்படிங்கிற நரேட்டிவும் இருக்கு. உங்களை மாதிரி வந்து அதை நம்மளுடைய அந்த குட் இன்டென்ஷன்ஸை பார்க்குற பர்சன்ஸும் இருக்கிறாங்க. த பாயிண்ட் இஸ் எங்க ஒரு பர்சன் பயங்கர அக்ரெசிவா இருக்காங்களோ அந்த இடத்துல ஒரு பயங்கர அக்ரெசிவான லவ்வும் இருக்கும். அதுல எந்த ஒரு பாரபட்சமுமே இருக்காது. ஏன்னா இப்போ சபரியுடைய அம்மா வந்திருந்தப்போ ஐ சா கமு அத ஒரு ஏக்கத்தோட வந்து அவர் பார்த்தத நான் முதல்ல பார்த்தேன். பார்த்ததுக்கு அப்புறமேட்டு தான் நான் அவர் பக்கத்துல போயிட்டு வந்து நிப்பேன். அத பார்த்துட்டு தான் சபரி அம்மா வந்து கம்மு கிட்ட வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி, "நீயும் எனக்கு ஒரு பையன்பா" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அந்த ட்ரூ இமோஷன்ஸ வந்து பார்த்து அந்த இடத்துல நம்ம தோள் குடுத்தாலே போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அத வந்து ஒரு ஒரு இதுக்காக, கேமராவுக்காக அதெல்லாம் நம்ம பண்ணதே கிடையாது. அத நீங்கலாம் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நினைக்கும்போது, ஐ அம் வெரி ஹேப்பி. தேங்க்யூ பாரு. தேங்க்யூ டிகே. தேங்க்யூ ஸோ மச். எஸ், ஆக்சுவலி ஒரு எக்ஸாக்டா 78 ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க. எல்லாரும் வந்து கொஞ்ச நேரம் எடுத்துக்கோங்க. 1 மினிட் டு 1.5 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. அப்பதான் அவங்களும் உங்க கூட இன்டராக்ட் பண்ண முடியும். கீழ இருக்க மத்த ஆட்களுமே வந்து பேச முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ப்ளீஸ் அதை மட்டும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அண்ட் ரொம்ப பர்சனலான கொஸ்டின்ஸ் கேட்காதீங்க. எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் ஹர் சாய்ஸ். ஷீ இஸ் ஓகே டு ஆன்சர் தான். பட் அந்த அன்கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷனுக்கு யாரையுமே தள்ள வேணான்றதையும் வந்து ஒரு ரெக்வஸ்டா உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எஸ் மாஸ்டர், சொல்லுங்க மாஸ்டர். மாஸ்டர் தெய்வமே அன்மியூட் பண்ணுப்பா. ஹாய் டாம். ஹாய் பாரு, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மாஸ்டர். உங்களுடைய ப்ரொஃபைல் பிக் பார்க்கறதுக்கே பயங்கர தீயா இருக்கு. கேக்குது எனக்கு கேக்குது. பாருக்கும் கேக்குது. பாரு ரிப்ளை பண்றாங்க. எனக்கும் உங்களுக்கு கேக்குது. கேக்கலையா? நானும் ரிப்ளை. சரி டாம். நீங்க பேசுங்க. யார் பேசினாலும் ஒரு தொடர்ச்சியா பாரு பேசுங்க. உங்களுடைய ஸ்டார்டிங்ல
ஓகே ஹலோ. ஓகே. சர்வைவர்ல தான் பார்வை தெரியும் எங்களுக்கு. எனக்கு பர்சனலா. ஓகே. ஆ ஹலோ ஆ கேக்குதா? கேக்குதுமா, கேக்குது, சொல்லுங்க. ஓகே. மாஸ்டர் உங்களுக்கு லேக் இருக்குன்னு நினைக்கிறேன். சர்வைவர்ல நீங்க கண்டினியூஸா பேசிடுங்க. தான் நீங்க பேசி முடிச்சதுக்கு ஸ்டார்டிங்ல அப்புறமேட்டு தெரியும். பாரு உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பிக் மாஸ்டர் பாஸ்ல வந்து மாஸ்டர் ஒரு நிமிஷம். இந்த season உங்க இது கொஞ்சம் கட்டாய் இருங்க கேக்குது. இருங்க இருங்க இல்ல ஒரு நிமிஷம் இருங்க மாஸ்டர். உங்களை நான் லிசனருக்கு போட்டுட்டேன். கம்ப்ளீட்டா கேஷ் எல்லாம் வந்து கிளியர் பண்ணிட்டு வாங்க. பயங்கர பக்கா இருக்கு உங்க சைடு. நீங்க கொஞ்ச நேரம் முடிச்சுட்டு எல்லாம் கிளியர் பண்ணிட்டு வாங்க. வந்தீங்கன்னா யாரா இருந்தாலும் கண்டினியூஸா பேசுங்க. ஏன்னா வி கே நாட் ஹேவ் நோ அந்த கண்டினியூஸா எல்லாத்துக்கும் இன்ட்ராக்ஷன் வச்சுக்க முடியாதுல்ல. நீங்க பேசி முடிச்சதும் பாரு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஓகே டன் டன். அண்ட் ஆக்சுவலி வந்து பாரு கம்ருதீன் ஸ்குவாடோட ஹெட்டை வந்து நான் இங்க மேல வந்து இது ஏத்துறேன். அவன் பேரு குரு. குரு வந்து கமருதீன் ஸ்குவாடா? பயங்கரமான கம்ருதீன் ஃபேன் சப்போர்ட்டர். அவரு கம்ருதீன் எல்லாம் பேசியிருக்காப்ல. எனக்கெல்லாம் தனியா மெசேஜ் அனுப்புவோம். என்னன்னா நான் பாருங்க பாருக்கு நான் ஏஞ்சல் தான் போட்டிருக்கேன். நீங்க இனிமே வந்து கம்ருவை திட்டாதீங்க. இல்ல நான் திட்டுவேன். எனக்கு பிடிக்கல. நான் கண்டஸ்டன்ட்டை பத்தி தான் பேசுறேன் அப்படின்லாம் நான் சொல்லுவேன். ஓகே. பட் he was very kind enough to understand. Now we are like good ஒரு பிரதர் சிஸ்டர் மாதிரியான ஒரு பாண்ட் நாங்க 2 பேருமே வச்சிருக்கோம். அதனால வந்து அவர் வந்து என்ன பேச அலோவ் பண்ணுவீங்களா? நான் கம்ருதீன் ஸ்குவாடுன்றதுனால உள்ள விட மாட்டீங்களான்னு கேட்டுட்டு இருந்தா. அதெல்லாம் கிடையாது. அந்த ஸ்குவாடை ரெப்ரசென்ட் பண்ணி டெஃபினெட்லி யூ கேன் டாக் அப்படின்னு சொன்னேன். லெட் ஹிம் டாக். அண்ட் இது டாம், நான் இந்த விஷயம் ஒண்ணு சொல்லணும். இங்க வந்து இந்த 2 பேருக்குமே ஒரு சப்போர்ட்டர் ஹேட்டர்ஸ் இருக்கிறவங்க, இவங்களே வந்து எங்க 2 பேத்துக்குள்ள மூட்டி விட்டுருவாங்க போல இருக்கு. ஏப்பா நாங்களே நல்லாதான்ப்பா இருக்கிறோம். நீங்க எதுக்குப்பா வந்து அவங்க இவங்களுக்கு சரியில்லை, இவங்க அவங்களுக்கு சரியில்லை அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு இருக்கோம். ஸோ அதனால யா இட்ஸ் ஓகே. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் போத் சைட்ஸ். எஸ் ப்ளீஸ் கமருதீன் ஸ்குவாட். குரு